ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ரெசிபி தான். மீன் பால் ஊற்றி தேசிக்காய் புளி ஊற்றி பால் மீன் கறி மாதிரி அப்படி செய்கிற ஒரு கிரேவி நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் ரெசிபி வரும். அதுக்கு முந்தி நாங்கள் மீன் வாங்க போனது தான் இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டுக்கு நானும் தங்கச்சியும் அடுத்த நாள் எங்களோட வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வரதாக இருந்துச்சு. அதோடு நானும் தங்கச்சியும் மீன் வாங்க போயிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கல் மீன் தான் வாங்கினோம். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்திருப்பீங்க, நாங்கள் கல் மீனில் ஒரு பெரிய குட்டி ஒன்று எடுத்து அதை தான் இவங்க க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அது போதாத மாதிரி ஃபீல் ஆகிச்சு. அதோட இன்னும் மீடியம் சைஸில் 2 குட்டியும் எடுத்து 3 குட்டி மீன் எடுத்தோம் நாங்கள். அதோட இந்த மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த நீர்கொழும்புல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இருக்கும் இந்த ஏரியாவை. இவங்கள்கிட்ட 2 லேடி தான் விற்பாங்க. இவங்கள்ட்ட எப்போவுமே இந்த நைட்டில் கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைமில் மாதிரி போனால் ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்துகிட்டு வரையிலும். அப்போ இவங்க எங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி நாங்கள் கேட்குற மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க என்னத்தை தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நாங்களும் ஒரு தடவை வீட்டில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவோம். நான் சொன்னதுக்காக வேண்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த கிரேவியை கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால் இந்த கிரேவி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிக்கிறீங்க, இந்த கிரேவி எப்படி ஆக்குறேன்ட்டு. அதை தான் இந்த தடவை ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீனை கழுவிட்டு மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னது உப்பு, சில்லி பவுடர், புளி அது 3 சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறேன். அது 3 மட்டும்தான். உப்பும் கொச்சிக்காய் தூளும் தேசிக்காய் புளியும் தேசிக்காய் புளி இல்லை, புளி நார்மல் புளி அதை கரைச்சி வச்சுக்கிறேன். அதோட ஏற்கனவே வீட்டில் இந்த 6 கிலோ மீன் வாங்கிட்டு வந்த டைமில் எக்ஸ்ட்ரா பீசஸ் வச்சுருந்தோம் ஃப்ரீசரில். அதையும் எடுத்திருந்தோம் ஃப்ரை பண்ணுவோம்னு சொல்லி. அதோட மார்னிங்க்கு இப்போ விசிட்டர்ஸ் வராங்கட்டு சொன்னமே, வாரவங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி இட்லி பேட்டரும் புளிக்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நாங்கள் அதை ஊற்றி வைக்கிறதுல ஆஃப்க்கு தான் பேட்டரை ஊற்றி வைப்போம். ஏனென்றால் மார்னிங் ஆப்பில் புளிக்க போல் அது பொங்கி வந்துடும். என் இட்லி மாவு ரெசிபியும் இதுக்கு முந்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவையும் பாருங்கள், எப்படி சாஃப்டாக இட்லி செய்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 3 குட்டி மீன் கல் மீன் எடுத்திருந்தேன். மீவேட்டின்னு சொல்லுவாங்க நீர்கொழும்புல, சிங்களத்தில் மீவேட்டின்னுவாங்க. அப்போ அந்த மீன் தான் கொண்டாந்து நல்லா நான் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ தான் கழுவி கொடுத்தாலும் நாங்களும் இன்னொரு தடவை கழுவி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா இந்த நேம்பிலியில் போட்டு உரசி கழுவி எடுப்போம். மீன் நல்லா கழுவணும், ஆனால் உடச்சிடக்கூடாது. மீன் கழுவுறதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கழுவிட்டு பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு பீசஸ் கொஞ்சமாக ஓரமாக்கிட்டு ஆக்குறதுக்கும் கொஞ்சமாக பீசஸ் ஓரமாக்கிடும். நார்மலாக எங்களோட வீட்டில் எல்லோரும் மீனை பொரிச்சா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால பொரிக்கிறதுக்கு நிறைய பீசஸை வச்சுட்டு இந்த ஆக்கிறதுக்கு இந்த தலை சைடு அப்படி கொஞ்சம் அந்த வார விசிட்டர்ஸ் சாப்பிடுவாங்க தானே கிரேவி உடைக்கிற ஃபிஷ்ஷை அதனால அதில் ஒரு 2-3 பீஸ் அப்படி போட்டு அது வேறையாக வச்சு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். நைட் மேரினேட் பண்ணிவிட்டு பொரிக்க தேவையான மீனை அதோட ஆக்கிற மீனையும் ஃப்ரீஸ் பண்ணி வேறையாக வச்சுருந்தோம். இப்போ இது கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வெங்காயம், 1 தக்காளி. உங்களுக்கு வீடியோ கிளியராக ஈக்கோணுமென்றதுக்காக தான் இந்த கட் பண்ணுற வீடியோ எல்லாம் போட்டிக்கிறேன். 1/2 வெங்காயம் தான் போடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/2 போட்டுட்டு 3 க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சரி சேர்க்கலும். நான் ஒரு 3 தான் சேர்த்தேன் அந்த அண்டைக்கு. எங்கள் வீட்டில் க்ரீன் சில்லி முடிஞ்சு இருந்துச்சு. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொண்டு இருந்தேன். அதோட ஒரு தக்காளி நல்லாவே போதும் இந்த கிரேவிக்கு. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெசிபி உங்களுக்கு கிளியராக விளங்கணுமென்றதால தான் ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பையும் நான் கிளியராக போட்டிக்கிறேன். அதோடு நாங்கள் அந்த கிரேவி ஆக்குறதுக்கு எடுப்போம் தானே சட்டி, அது கொஞ்சம் ஒரு அகலமான சட்டியை எடுத்துக்கோங்க. எப்போயுமே மீன் கறி ஆக்க போல் அந்த கிளறினா மீன் உடையாமல் இருக்கணும். அதனால் ஒரு அகலமான சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, ரம்பை, அதோட உளுவரிசி நல்லா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் பால் கறிக்கு மீன் ஆக்க போல் உளுவரிசி கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதோட சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன்.
அவ்வளோதான். அதோடு தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துக்கொள்வோம். அதோடு வந்து நாங்கள் வந்து இந்த என்ன சொல்ல, ஏற்கனவே வந்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தானே மீனை கழுவி இருந்தோம். அதனால் வந்து இந்த கிரேவிக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கல. அப்போ தான் ஒரு நல்ல கலர் ஒன்று வரும் இந்த கிரேவியில். அதோடு வந்து நாங்கள் பால் எடுத்திருந்தோம். தேங்காய் பாலில் வந்து அந்த 2ஆவதுக்கு எடுக்கக்கூடிய பாலும் 3ஆவதுக்கு எடுக்கக்கூடிய பாலும் அதுவும் கொஞ்சம் திக்காகத்தான், மிச்சம் தண்ணியாக எடுக்கல பாலை. அதை தான் சேர்த்து இந்த கிரேவி எங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துட்டு இந்த கையால் வந்து நல்லா பிசைஞ்சு இதை தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அந்த எங்களோட கை பக்குவம் என்ன ஒன்று இருக்கிட்டானே, எங்களோட கையால் நாங்கள் பிசைஞ்சு செய்ய போல் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அதோடு இங்கே சைடில் வந்து நாங்கள் வந்து அந்த மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சாம்பார் ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது அடுத்த வீடியோவில் வந்து ரெசிபி உங்களோட நான் காட்டுவேன். அதுக்கு தான் வந்து பருப்பை வந்து ஆக்கி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். கட்டாயம் அடுத்த வீடியோ பாருங்கள். ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி சாம்பார் செய்கிறேன்றதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த நாங்கள் பாலையை ஊற்றி கையால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அடுப்பில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே அந்த பாலை வந்து நாங்கள் செஞ்சு வச்சு அந்த கிரேவியில் மிக்சரை வந்து கொதிக்க விடணும். அதோடு வந்து ஒரு தேசிக்காய் எடுத்துக்கிறேன். அந்த தேசிக்காவை பார்த்திங்கன்னா வந்து நல்லா நாங்கள் அந்த வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா கையால் நசுக்கி விட்டிங்கன்னா புளியை போல் வந்து நிறைய ஜூஸ் வரும். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கொண்டேன் தேசிக்காவை. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எங்களோட கிரேவி நல்லா கொதிக்குது. உங்களுக்கு கிரேவியோட கலர் பார்க்க போலேயும் விளங்கும் எவ்வளோ கலராக நல்ல கலராக இருக்குதுன்னு சொல்லி. கட்டாயம் வந்து நான் இந்த சொன்ன மாதிரி ரேஷியோவிலே வந்து நீங்கள் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு வந்து இந்த கிரேவிக்கு மிச்சமே நாங்கள் அந்த கல்மீண்ட தலையை தான் சேர்த்துக்கொண்டோம். மீண்ட தலையை வந்து கிரேவியில் சேர்த்துக்கொண்டா எப்போவுமே மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னா, ஆனம் கொதிக்க போல் வந்து மீனை போடுங்க. அதே மாதிரி அந்த கிரேவியை வந்து இப்போ நாங்கள் ஒரு தடவை ஆக்கிட்டு பாலிக்கு சாப்பிட போல அதில் இருக்கிற தலையெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவியை சூடு பண்ணி திரும்ப சாப்பிட இயலும். மீன் கறி வந்து பழசாவ டேஸ்ட் தான். ஆனால் அந்த தலையை வந்து திரும்ப நாங்கள் அடுப்பில் வச்சு குக் பண்ண போல் வந்து ஃபிஷ்ஷோட அந்த வாசம் வந்து அந்த கிரேவியில் வர தொடங்கிடும். அப்போ அது இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபிஷ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த ஸ்மெல் வரத்தால். அதனால வந்து மீண்ட தலை வந்து கிரேவியில் சேர்த்துக்கொண்டீங்கன்னா அது பகலோடைய வந்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க. வீடியோ பார்த்து உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் வந்து என்னை மீன் எல்லாம் கிரேவியில் சேர்த்துக்கொண்டேன். நீங்கள் இந்த மாதிரி பால் கறி ஆக்க போல் வந்து கல் மீனில் ஆக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக ஆகிக்கும் பால் கறி. ஏன்னா கல் மீன் வந்து நீங்கள் உரப்பாக ஆக்கினா அந்த மீனோட டேஸ்ட்டும் இருக்காது. இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. அதோடு வந்து இந்த கிளவெல்லாம் மீன் தலைப்பாத் அதையெல்லாம் நல்லா பால் கறிக்கு ஆக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைமை வந்து நல்லா புளிஞ்சி எடுத்துக்கொள்கிறேன். இந்த பால் கறிக்கு மீனாக்க போல் வந்து அதில் புளிக்கு வந்து நீங்கள் தேசிக்காய் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளிக்காய் சேர்த்துட்டு தேசிக்காய் புளி சேர்த்துக்கொண்டீங்கன்னா அந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்சியும் ஒரு நல்ல திரண்ட வாக்கில் நல்ல டேஸ்டியாக வரும், பார்க்குறதுக்கு யம்மியாக வரும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக வரும். நிறைய பேர் வந்து பால் கறியாக்க போல் கொரக்காய் எல்லாம் சேர்ப்பீங்க. நான் சொல்கிறதுக்காக இந்த தேசிக்காய் புளி ஊற்றி பால் கறி ஆக்கி பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் ஆக்குவீங்க என்றும் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த கிரேவியில் வந்து இந்த தேசிக்காய் புளியை சேர்த்துக்கொண்டேன். நீங்கள் ஃபிஷ் கிரேவி வந்து எப்போவுமே செய்ய போல் அந்த கரண்டியை போட்டு நீங்கள் மிச்சமாக கிளறி விட்டிங்கன்னா வந்து மீன் துண்டுவலில் உடஞ்சிரும். அதனால வந்து நீங்கள் மிச்சம் கிளற வேணாம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கிரேவியை மட்டும் நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ அந்த தேசிக்காய் புளியை சேர்த்துட்டு உடனே திக்கான பால் ஒரு கப் எடுத்து வச்சுருந்தேன். நல்லாவே திக்கான பால், கோகோனட் மில்க் தான். அப்போ அதையும் சேர்த்துட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கரண்டியால் லேசாக இந்த ஆணத்தை மட்டும் கிளறி விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இந்த ஆயில் தெரிஞ்சு வந்திக்கு மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வருமென்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்திக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ற டைமுக்கு சர்வ் பண்ணுங்கள். உங்களை எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிக்குமே நினைக்கிறேன். நிறைய ஆடியன்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு இதை கேட்ட ரெசிபி தான் இது. உங்களுக்காகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.